வாழ்க்கையிலங்க நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போடலாங்க. அதுவே ரெகுலராக வந்தால் போடாதீங்க. ஏன்னா சாப்பாடை ஒரு ஆளுக்கு அதிகமாக போட்டுக்கினே இருந்தோன்னா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்கங்க, உழைக்க மாட்டாங்க. நம்ம நிறைய மகாபாரதம் கூட பார்த்துருக்குறேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்பார், நீ என்ன ஊரில் இருக்கிறேன்னு ஒருத்தர் கேட்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், நான் தர்மர் இருக்க ஊரில் இருக்கிறேன் அப்படின்வார். ஏன்னா அந்த ஊரையே தர்மன் பார்த்துப்பார். பொய் சொல்ல மாட்டார், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனவர் இல்லையா? அதே மாதிரி தாங்க கருணாவும். இடது கையில் கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற வாரி வழங்கும் கொடைவள்ளல். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதம் பார்த்துருக்குறோங்க. கர்ணன் தான் உயிர் போகும்போது கொடுங்க, தனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உடம்புல இருக்கிறது எதை ஒன்றாலும் கொடுக்க தயாராக இருந்தார். தான் இத்தனை வருஷம் சேர்த்த புண்ணியத்தை தன் உடம்புக்கு கூட தெரியக்கூடாதுன்னு புண்ணியத்தை கொடுத்தாருங்க. நல்ல மனுஷன். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய எப்படின்னா இதுமாரி சோம்பேறியாக ஆகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு போட்டு நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாதுங்க. நிறைய பேர் வசதியாக இருக்கிறீங்க, அவங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்சது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வேலைக்கு போய் படிக்க முடியாத சூழ்நிலையில் பிள்ளைங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கங்க. அதுமாரி பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும், செழிப்பாக இருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும்.